லார்ட். இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் என்னென்னா காத்திருப்பதல். அது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். தண்ணியில் முழுகிற மாதிரி இருக்கும், அக்கினியில் நடக்கிற மாதிரி இருக்கும். பாருங்களேன், ஆபிரகாம் வாழ்க்கையை வயதான காலத்தில் ஒரு குழந்தை இல்லாமல் தேவன்கிட்ட எனக்கு குழந்தையே இல்லைன்னு கேட்கும்போது தேவன் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, அந்த நட்சத்திரத்தை பாரு, அது என்ன முடியுமா? இல்லை, அந்த அளவுக்கு உன்னோட சந்ததி இருக்கும் அப்படின்னு அவரை பார்த்து சொன்னாங்க. அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணாங்க? அதை நம்பினாங்க. வாங்க வாசிக்கலாம். ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பாருங்களேன், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் நீதியாக எண்ணினாராம். ஒரு நீதிமான் என்று கூறியிருக்காங்க ஏசப்பா. யாரை பார்த்து? ஆபிரகாமை பார்த்து. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் எத்தனையோ விஷயத்துக்கு நம்ம காத்திருக்கலாம். ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக, திருமணத்துக்காக, கரியர் லைஃப்காக, ஜாப்காக, இல்லைன்னா ஒரு சுகத்திற்காக நம்ம காத்திருக்கலாம். ஆனால் தேவன் என்ன உங்ககிட்ட ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, நீங்க அவருக்குள்ளாக காத்திருந்து அவரை நீங்க நம்பணும். உங்களோட இந்த பிரச்சனையை அவர்கிட்ட ஒப்படைத்து நீங்க அவருக்காக காத்திருக்கணும். ஆபிரகாம் என்னைக்குமே தேவனை பார்த்து என்னைக்கு இது நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, ஏன் இப்படி நடந்துட்டு, ஏன் எனக்கு இல்லைன்ட்டு என்னைக்குமே கேட்டதில்லை. அதே மாதிரி நம்மளும் தேவன்கிட்ட எப்படி நடக்கும், ஏன் நடக்கும், என்னைக்கு நடக்கும் இப்படி கேட்கக்கூடாது. ஆனா நம்ம கர்த்தருக்குள் காத்திருந்து அவர் கொடுத்த அந்த ஒரு ப்ராமிஸ், அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம நம்பணும். சங்கீதம் 37:29. நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாய் இருப்பார்கள். நீதிமான் பூமியை சுதந்திரிப்பார்கள். எப்படி சுதந்திரிப்பார்கள்? கர்த்தருக்குள் காத்திருந்து. தெய்வ பிள்ளையே, நீங்க டாக்டர் கிட்ட போய் உங்க ஹீலிங்க்கு போயிருக்கலாம், இல்லைன்னா எத்தனையோ விஷயங்கள் நீங்க ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க கர்த்தருக்குள் காத்திருந்து அவர்கிட்ட உங்களோட வழியை நீங்க ஒப்புவித்தால் நீங்க இந்த பூமியை சுதந்திரிப்பீங்க. இதான் உங்களுக்காக கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனம். நீங்க வாழ்க்கையில என்னைக்குமே அந்த ஒரு சுதந்திரத்தை நீங்க உங்க வாழ்க்கையில அனுபவிப்பீங்க. ஆனா அதுக்கு நீங்க கர்த்தருக்குள் காத்திருக்கணும். ஏன், எப்படி, என்னைக்குன்னு கேட்காம, ஏசப்பா உம்மால் கூடும், எல்லாம் கூடும், நான் உங்களை நம்புறேன், அந்த நம்பிக்கையில நீங்க காத்திருந்தா நீங்க இந்த பூமியை, நீங்க அந்த ஹீலிங்க, அந்த மிராக்கல, அந்த குழந்தை பாக்கியத்தை நீங்க சுதந்திரிப்பீங்க. அந்த ஃபினான்ஷியல் பிளெஸிங்கை நீங்க சுதந்திரிப்பீங்க. அந்த ஜாபை நீங்க சுதந்திரிப்பீங்க. அந்த கரியர் லைஃப்பை நீங்க சுதந்திரிப்பீங்க. ஆனா நீங்க உங்க காரியத்தை தேவனுக்குள்ள ஒப்புவித்து அவருக்காக காத்திருக்கணும். வாங்க தேவனோட பிரசன்னத்துல இன்னைக்கு நம்ம சரண்டர் பண்ணுவோம். அப்பா, நான் இன்னைக்கு உங்களுக்காக நான் காத்திருப்பேன். ஆனா நான் உங்ககிட்ட எல்லாமே ஒப்புவிக்கேன். I surrender everything to you, Lord. கர்த்தருக்குள் வழியை நீ ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமாய் உனக்கு தருகிறார். கர்த்தருக்குள் வழியை நீ ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமாய் உனக்கு தருகிறார். காத்திருப்பேன், காத்திருப்பேன்,
ஏசப்பா அந்த காரியம் செய்வார். நீங்க இந்த பூமியை சுதந்திரிப்பீர்கள். எல்லா காரியம் வாய்ப்பு. ஆமென். God bless you.